அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டம் காக்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டம் காக்கும் மாதம். ஆக முறிவு பிரிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தவிர்த்து நீ அதிர்ஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற சூழல் தான். ஆக ரெண்டும் இருக்குது, கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. எது அதிகமாக வரப்போகுது எது நிலைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தசாபுத்தியை பொறுத்து தான் இருக்கும். இப்போ இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். அதனால தான் தசாபுத்தியை 75%. ஆனால் கோச்சார ரீதியான பலன்களுக்கு வெயிட்டு உண்டுங்க. இப்போ தனித்தனியாக இந்த குரு பயிற்சி இல்லை குரு வக்ர நிவர்த்தின்னு இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டேன், சனி பயிற்சி வீடியோ போட்டேன். இதெல்லாம் அந்த கோளை மையப்படுத்தி தான் பலன்கள் இருக்கும். குருவை பற்றி பேசுகிறேன்னா குரு, சனின்னா சனியை பற்றி. ஆனால் இங்கே மாத பலன்கள்னு வர்றப்ப இந்த மேஜர் கோள்கள்லாம் கவர் ஆகும். எல்லாமே சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இந்த மாதிரி மேஜர் டிரான்சிஷன் கோள்கள், அதிக நாள் ஒரு ராசியை கடக்கக்கூடிய பெரிய கோள்களை மையப்படுத்துறது. அண்டு யோக கோள்கள், உங்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய அந்த கோள்கள்லாம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, எந்த பாவகங்கள் வலுக்குது, கெட்ட பாவம் வலுக்குதா, இதெல்லாம் அனைத்தையும் அனுசரித்து தான் இந்த மாத பலன்கள் கொடுப்பேன். ஸோ இந்த தலைப்பு, இந்த அறிவுறுத்தல் கொடுக்கறது கிட்டத்தட்ட 80%க்கு மேலே. அதாவது கோச்சார ரீதியான பலன்கள் 25%னா அது கிட்டத்தட்ட முழுமையாக 80%னா கிட்டத்தட்ட முழுமையாக அப்படியே இருக்கும். அதற்கேற்ற சூழல் இருக்கும், அதுக்கேற்றபடி உங்கள் புத்தியும் வேலை பார்க்கும், நீங்களும் அப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, மற்றவங்களும் அப்படி பண்ணுவாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இறுதி வெற்றி, இறுதி நன்மை என்ன நடக்கும் போது இறுதியில், அதெல்லாம் உங்கள் தசாபுத்தி தான். இப்போ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கு ஏன் முறிவு பிரிவு தவிர்த்து அப்படின்னா, சர்ப்ப தோஷத்தில் உங்கள் லக்னத்திலே கேது இருக்கார். கேது ஒரு நிழல் செவ்வாய் போன்று. செவ்வாய் ஆக்சுவலாக அவங்களுக்கு 4, 9 கூடையவன். 9 இது ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த பாதகாதிபதி போல வேலை பார்க்கக்கூடிய அந்த நிழல் செவ்வாய் லக்னத்திலே இருக்கார். அதனால் தேவையில்லாத பாதகம் வரும். சூழல் சரியில்லை, சூழலோட கோப்பு பண்ண முடியல, உங்களுக்கு மரியாதை போகுது, சூழல் ஜெயிக்குது, மற்றவர்கள் ஜெயிக்கும்படி, மற்றவர்கள் அதிக டிமாண்ட், மற்றவர்கள் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற சூழல்லாம் வரும். அப்போ முறிவு பிரிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்த்து அதிர்ஷ்டம் காக்கும் மாதம்னு. இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா ஏன் அதை சொல்கிறேன்னா, 5, 8 குடையவன் 11ல் இருக்கான். குரு பகவான் 11ல் இருக்கிறது சூப்பர். எதிர்பாராமல் நல்ல லாபம், நல்ல பார்ட்னர்ஸ் அமையிறது, அந்த பார்ட்னர்ஸ் வழியாக நல்ல லாபம், அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். பட் முறிவு பிரிவு ஏன் வரும் அப்படிங்கிறன்னா, 7, 8 பாவகங்கள் வழுக்கு. கிட்டத்தட்ட 7ஆம் பாவத்தில் 3 கோள்கள், 8ஆம் பாவத்தில் 4 கோள்கள். எல்லாம் மொத்தவங்க சூழலுக்கு வேலை பார்க்கறது இல்லை, முறிவு பிரிவுக்கு இல்லை எதிர்பாராதவைகள் நடக்கிறதுக்கு வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதில் குறிப்பாக 3, 10 கூடைய அந்த சுக்கிரன் உச்சமாக 8ஆம் இடத்துல இருக்கார். கடைசி வரைக்கும் ஒரு குழப்பம், ஒரு பயம் இருக்கும். மரியாதை போயிடுமோ, தொழில் வேலை வாய்ப்புகளில் சிக்கல் வந்துடுமோ, நம்ம அந்தஸ்து மரியாதையில் சிக்கல் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு 1 வீக்கில் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகலாம், ஆனால் ஓரளவு தான். ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்துடுவார். ஆக்சுவலாக 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப தைரியம் இல்லாமல் ஒரு பயம் குழப்பம்லாம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆனால் 3ஆம் இடத்தை வலுக்கிறார். இப்போ இனம் புரியாத தைரியம் இதெல்லாம் இருக்கும். சூழல் சரியில்லைங்கிறப்ப பயம்,
இந்த தைரியம் இருந்து திறமை இருந்தும் நம்ம அப்ளை பண்ண முடியலையே, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலையேன்னு ஒரு குழப்பம் வரும். அது 26/3/2026 அன்று ஓரளவு சரியாகும். ஏன்னா 8லிருந்து இந்த சுக்கிரன் தட் இஸ் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆயிடுவார் 26 அப்படின்னா லெஸ் தேன் 1 வீக், ஒரு 5-6 நாளில் மாறிடுறார். அப்போ ஓரளவு நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கிறப்ப பெரியவங்க ஆதரவு, நல்லவங்க ஆதரவு இதெல்லாம் இருக்கும். ஓரளவு உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். ஏன்னா அவர் 9ல் உட்காந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதால தைரியம் வரும். பட் அந்த 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதற்கு அடுத்தது செவ்வாய், பாதகாதிபதியான செவ்வாய் 3/4/2026 வரைக்குமே 7ஆம் இடத்தில் இருக்கார். மற்றவங்க சூழலால் பாதகங்கள், ஆனால் அவங்களால தான் பெருமை மரியாதையும் வரப்போகுது. 2மே இருக்கும். என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவரே உங்களுக்கு ஸ்திர ராசி ஸ்திர லக்னமாக அந்த சிம்மம் போகிறதால, அவரே பாதகாதிபதி வர்றதால, அதாவது அன்பு தொல்லை, அன்பு நெருக்கடிகள் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நெருக்கடிகளை இந்த செவ்வாய் 3-4 வரைக்கும் கொடுப்பார். அடுத்து அவர் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ சொந்த பந்தங்கள் வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் வராதபடி கவனிச்சுக்கணும். முறிவு பிரிவு வராதபடி வச்சுக்கணும். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துக்கு 8ல் மறைகிறார். சொத்துக்கள் வழியாகவும் சிக்கல் வராதபடி கவனம் வச்சுக்கணும். உங்கள் லக்னாதிபதி சூரியனும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் லக்னம் ராசிக்கு 8ல் போய் மறைகிறார். அப்போ நீங்கள் உங்கள் சூரியன்னு உங்கள் பவரை காட்ட முடியாது, உங்கள் அதிகாரம் உங்கள் திம்புரெல்லாம் காட்ட முடியாது. சூழல்கிட்ட சரண்டர் தான் ஆகணும். சூழல்கிட்ட சரண்டர் ஆகி மற்றவங்கள்ட்ட சரண்டர் ஆகி தான் நீங்கள் காரியத்தை முடிக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு வேர்டை முறிவு பிரிவு தவிர்த்து அப்படின்ட்டேன். ஆக முறிவு பிரிவு ஈஸியாக நடக்கும் கொஞ்சம் திம்புராக பிஹேவ் பண்ணிங்கன்னா. அது தவிர்த்து தான் அதிர்ஷ்டம் காக்கும் மாதம். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். குருவால் அப்படி கிடைக்கும், எதிர்பாராமல் கிடைக்கும். கடைசி வரைக்கும் பயம், கடைசி வரைக்கும் ஒரு குழப்பம், அப்புறம் எதிர்பாராமல் நல்லபடியாக லாபமாக நன்மையாக அதிர்ஷ்டமாக மாறும். அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது. இல்லாட்டி லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி, விரக்தி ஆகிற மாதிரி, என்ன நம்மள்கிட்டே திமிராக பேசுகிறாங்க, நம்மளையே மதிக்கலை, நம்மள்கிட்டயே அதிக டிமாண்ட் வைக்கிறாங்க, கொடுத்ததை வாங்கிட்டு போகிற ஆளுங்க இன்றைக்கி திமிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் வரும். ஏன்னா 8ல் போய் வீக்காக வேற மறையுதா. கிட்டத்தட்ட 15/4/2026 வரைக்குமே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 8ல் மறைகிறார். அதற்கடுத்தது தான் அவர் 9ஆம் இடம் வரார். அது நல்லது, பயங்கர வெயிட் வரும். அதாவது 9ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப ஓவர் திமிரு, ஓவர் தேஜஸ், ஓவர் பவரும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஆடிடக்கூடாது. எல்லாம் அவன் செயல். அந்த பவரு, அந்த திமிரு, அந்த மாதிரி ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு அதிகார பதவி, இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அவன் அருள், அவன் போட்ட பிச்சை. அதை போய் நீங்கள் எப்படியே பெரிய கிளைம் பண்ணி நீங்கள் ஒரு அப்பட்டக்கரை ஆகக்கூடாது. அது 15 நாளுக்கு அப்புறம் அந்த கவனம் தேவை. புதனும் பார்த்தீங்கன்னா 11/4 அது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து மற்றவங்க சூழல் வழியாக ஓரளவு தன லாபங்களை கொடுத்து கொண்டிருந்தவர் 8ல் போய் அவர் மறைகிறார். எதிர்பாராத இழப்புகளை, பிரச்சனைகளை கொடுக்குற ஸ்டேஜ். அந்த இடத்துல நீச்சமாகிறதால அப்படியே திடீர்னு தன வருவாய் தடைபடுறது, பெரிய லாபங்கள் தடைபடுறதுன்னு வரும். ஆக விட்டு கொடுத்து தான் போகணும். அப்போ தான் முறிவு பிரிவை தவிர்க்க முடியும். பெரிய அளவுக்கு லாபத்தை சிந்திச்சிங்கன்னா, பெரிய அளவுக்கு பேர் கிடைக்கணும், பெரிய அளவுக்கு தனம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முறிவு பிரிவு தான் வரும். ஏன்னா அந்த புதன் நீச்சமாகிறார். அதில் ரொம்ப கவனம் தேவை. இந்த லக்னத்தில் உள்ள ராகு கேது குடும்பத்திலேயோ பார்ட்னர்ட்டையோ பிரச்சனை இல்லாதபடி ஒரு கவனத்தை ஏற்படுத்திக்கலைனாக்கா வம்பு. ஒரே ஆள் ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்கிறது இந்த குரு பகவான் தான். அவர் உங்களுக்கு சூப்பராக நல்லது பண்ணுவார். இந்த செவ்வாய் கூட 3-4 வரைக்கும் நல்லது பண்ணுறார். அதுக்கப்புறம் அவரும் கையை விட்டுறார். அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் தக்க வைக்கப்படும். இல்லாட்டி அதை காக்க முடியாது. வந்ததை கெடுத்து விட்டுருவீங்க.
நல்லா வந்துச்சிங்க, கெடுத்துட்டேங்க. நல்ல வெற்றி வாய்ப்புகளை நானே தடுத்துக்கிட்டேங்க, நானே கெடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு ஆகும். அப்போ டோட்டலாக இறங்கிடணும். நீங்கள் ஒரு அப்பா டக்கராக ஆகக்கூடாது. ஆனால் அதற்கான வாய்ப்பு உண்டுன்ட்டேன். ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, 8ல் இருக்கிறப்ப எதிர்பாராமல் செஞ்சு விடுவீங்க. செய்யக்கூடாதுன்னு நினச்சதை செய்யறது, செய்யணும்னு நினச்சதை செய்யாமல் விட்டுறது, மறந்துடுறது, லெத்தார்ஜிக்கில் விட்டுறது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. 15 நாளுக்கு அப்புறம் ஓவர் திமிரு வேறு வரும். ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறாரா, 9ஆம் இடத்துல மேட்டிமை குணம் அதிகம் வரும். ஆல்ரெடி நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆள், அப்பா டக்கர், என் பரம்பரை என்ன தெரியுமா, என் ஸ்கில், என் திறமை என்ன தெரியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறப்ப, இப்போ அந்த கோளும் உச்சமாகிறப்ப ஓவராக ஆடிவிடுவீங்க. ஏன்னா அது பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் போய் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப முறிவு பிரிவு கன்ஃபார்ம்டு ஆகிடும். ஓவராக ஆடுனீங்கன்னா அங்கே அப்படியே டோட்டலாக இறங்கி சரண்டர் ஆகிடும். மற்றவங்கள்ட்ட பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். சரிப்போ அப்படின்னு விட்டு கொடுத்து, பரவாயில்ல இந்த ட்ரிப்பு நம்ம லாபம் நம்மளுக்கு குறைவாக எடுத்துக்குவோம், அவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்போம் அப்படின்லாம் நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும், அதிர்ஷ்டங்கிறது வரும். அதை காத்து கொள்ள முடியும். இல்லாட்டி வந்துடும், அதை கெடுத்து விட்டுருவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியமான ரிசல்ட்டை கண்டிப்பாக சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் பார்க்கலாம். ஏன்னா மற்றவங்களை முறிச்சிக்காமல் இருந்தால் அவங்க பங்குதாரராக இருப்பாங்க. ஓவராக ஆடம்பரமாக, ஓவராக மிரட்டுறது, ஓவராக எதிர்பார்ப்போட செய்கிறது, ஓவராக அவங்கள திணிக்கிறது, டைரக்ஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணாமல், உங்கள் கருத்துக்களை திணிக்காமல் அவங்களோட இணைந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தப்பிச்சிக்குவீங்க. இல்லாட்டி முறிவு பிரிவு தான் கன்ஃபார்ம்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல தான் 4 கோள்கள், மேக்ஸிமம் 8ஆம் இடத்துல தான் அதிக கோள்கள் இருக்குது. 8ல் அதிக கோள்கள் இருந்தால் எல்லா கோளும் அந்த வலிமை இழக்குது, எதிர்பாராதவைகளை நடத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை, இந்த செவ்வாய் கொடுத்த இந்த 3-4 வரைக்கும் கொடுத்த அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்காதபடி பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு நிதானம் வந்துடும். எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுறது, இல்லை முறிவு பிரிவு வர்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது. ஏன்னா லக்னத்தில் இருக்க கேது அப்படி ஞான கிறுக்கனாக மாற்றி விட்டுருவார். அது எப்படி அவ்வளோ அலட்சியம், அவ்வளோ துமுறு என்னதான் இருந்தாலுங்க, அவர் எப்படி பேச முடியும் அப்படின்னு ஓவராக அப்படி இப்படி பேசி பிஹேவ் பண்ணிங்கன்னா ஞான கிறுக்கன் போல் ஆகி சூழலை கெடுத்துக்கிறது, பார்ட்னரை கெடுத்துக்கிறது, நீடித்த தொடர் பங்குகள் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.